அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். ஞானசேகரனுக்கு ஜூன் 2 தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்துல நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பினை சற்று முன்பு அறிவித்தார். அந்த தீர்ப்புல ஞானசேகரன் தான் இந்த வழக்கினுடைய குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறார். அவர் மீது பதிவு செய்யப்பட்ட 12 குற்றச்சாட்டுகள், 12 சட்டப்பிரிவுகள்ல 11 சட்டப்பிரிவுகள் குற்றச்சாட்டு நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த வழக்கினுடைய குற்றவாளி ஞானசேகரன் என்பதை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதே வேளையில் இந்த வழக்குல ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்ற விவரங்கள் ஜூன் 2 அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தனது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அதாவது இவர்தான் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இரு தரப்பிலும் வழக்கறிஞர்கள் அவருக்கு தண்டனை குறித்த வாதங்களை முன்வைத்தார்கள். ஞானசேகரனுக்கு தண்டனையை குறைந்தபட்ச தண்டனையாக வழங்க வேண்டும் என்று அவர் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே வேளையில காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள்ல பார்த்தோம் என்றால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை, அதாவது கொடிய குற்றத்தை புரிந்த ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்புல, காவல்துறை தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன்படி அதற்கு பிறகு இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி தண்டனை விவரங்கள் ஜூன் 2 அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இன்று 28 மே 28 இன்று தண்டனை குறித்த விவரங்கள் அறிவிக்கப்படும், இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தண்டனை குறித்த விவரங்கள் மற்றொரு தேதியில ஜூன் 2 அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். இந்த வழக்கை பொறுத்தளவுல டிசம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம், டிசம்பர் 23 இந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அவர் புகார் அளித்தார். 24 டிசம்பர் 24